அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாஸ்தா போட்டுக்கலாம். தண்ணி சூடாகிடுச்சு. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பாஸ்தா வெந்து வரணும் பார்த்திங்களா, அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தண்ணியை கொதிக்க விடலாம். ஒரு கிண்ணத்துக்கு பாஸ்தா எடுத்துருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ செய்முறையை பார்க்கலாம். சட்டியில் இப்போ பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது மைதா மாவு போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகா இப்படி போட்டுக்கலாம். குடமிளகா, கேரட்டு போடணும். என்கிட்ட ரெண்டுமே இல்லை, அதனால் வெங்காயமும் பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டுக்கிட்டேன். வதங்கி வரும். பாஸ்தா வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். ஸ்டைலில் பாலை ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், அதையும் போட்டுக்கலாம். உப்பு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் அப்படியே வதங்கி வரட்டும். இப்போ பாஸ்தாவை போட்டுக்கலாம். அவிச்சு வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு கிண்டி விடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அவ்வளோதான். பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு. மாஷால்லாம் நல்லா மறந்துக்கிட்டு இருக்குது. நல்லா ஜோராக இருக்குது. என்னுடைய ஸ்டைலில் ஒயிட் பாஸ்தா செஞ்சாச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்